வனாந்தரத்திலே வழியையும் ஆறுகளையும் உண்டாக்குவார், பயப்படாதே. ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நாம் வனாந்தர பகுதியிலே வாழாவிட்டாலும் வாழ்க்கை என்னவோ வனாந்தரம் போலவே காட்சியளிக்கிறது. வாழ்க்கையில் எந்த வழியும் இல்லாமல் சூன்யமாக இருப்பது போல தெரிகிறது. வனாந்தரம் அப்படித்தான் காட்சியளிக்கும். நமது ஊர்களிலே இருப்பது போன்று சாலைகளோ பாதைகளோ எதுவுமே இருக்காது. எங்கு பார்த்தாலும் மணல் காடாகவே காட்சியளிக்கும். கடலும் அது போன்றதுதான். அங்கும் பாதை இருக்காது. கடலிலாவது தண்ணீர் இருக்கும், உப்பு தண்ணீரையாவது குடித்து கொள்ளலாம். கடல் கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் வனாந்தரமோ அப்படிப்பட்டது அல்ல. கடலை விட மிகவும் கொடூரமானது. அங்கு வெயில் சுட்டெரிக்கும், குடிக்க தண்ணீர் இருக்காது, ஆகாரமும் இருக்காது. இப்படிப்பட்ட கொடூரமான ஒன்றோடு தான் நமக்கு இப்போது இருக்கும் வாழ்க்கை நிலையை ஒப்பிட்டு தேவன் சொல்கிறார். ஆனாலும் பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார். அது உடனே தோன்றும் என்றும் சொல்கிறார். கர்த்தர் வழியை திறக்காவிட்டால் யார்தான் நமக்கு வழியை திறக்க முடியும்? யாராலும் வழியை திறக்கவே முடியாது. ஒரு வழி உண்டாகும்படி நாம் எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் வழி திறக்கவே திறக்காது. கொஞ்ச காலம் நாம் வனாந்தரமான வாழ்க்கையை அனுபவித்தே ஆக வேண்டும். எப்போது நமது வனாந்தரமான வாழ்க்கைக்குள் தேவன் வருகிறாரோ அப்போது வழி திறந்துவிடும். அது மட்டுமல்ல, ஆறுகள் உண்டாகும் என்று சொல்கிறார். ஒரு ஆறு அல்ல, பல ஆறுகள் உண்டாகும் என்று சொல்கிறார். இதுவும் உருவகமாகத்தான் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது வறட்சியான உங்கள் வாழ்க்கையில் ஆறுகள் போல நானே வந்து செழிப்பை உண்டாக்குவதாக சொல்கிறார். அப்படி உண்டாகும் போது உங்கள் வாழ்க்கையை யாரும் வனாந்தரமான வாழ்க்கை என்று சொல்ல மாட்டார்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்வார்கள். இப்போது வனாந்தரமான அவாந்தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். தேவன் புதிய காரியத்தை செய்யும் போது இவையெல்லாம் மாறி போகும். உங்கள் வனாந்தரமான வாழ்க்கை ஆறுகள் ஓடும் செழிப்பான வாழ்க்கையாக மாறிப்போகும். நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பயப்படாதிருங்கள். ஆமென்.